நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. சார் எங்களுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிக்கிறேன். எனக்கு இந்த சம்மில் ஃபிஃப்த்து சம்மில் என் ஸ்கீமில் ஒரு 6 எக்ஸசைஸ் இருக்குது. அதை எப்படி சார் ஆட்டோகேல ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த டிராயிங்கை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 6 சீரியஸாக வரப்போகுது. அதில் ஃபர்ஸ்ட் டிராயிங் பார்த்தீங்கன்னா ஜெனிவா மெக்கானிசம். இது பார்த்தீங்கன்னா ஜெனிவா வீல் சொல்லுவோம். இந்த ரைட் சைடில் உள்ள பார்த்தீங்கன்னா இதுதான் ஜெனிவா வீல் சொல்லுவோம். இது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோல ஃபிஃப்த் செம்ல வரும். இது எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்றது, சரிங்களா? இது எப்படின்னா தேர்டில எப்படி கன்வெர்ட் பண்றது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடா சப்ட்ராக்ட் கமாண்ட் ரெண்டு தான் வரும். அதே மாதிரி தான் யூஸ் பண்ணி இப்போ வரையப்படும். வாங்க இந்த டாபிக்ல போகலாம். இப்போ இந்த நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இன்னர்ல பார்த்தீங்கன்னா இன்னர் சர்க்கிள் மொத்தம் 2 சர்க்கிள் வரும். அதில் டயா 1.5, அதே மாதிரி அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாவில் பார்த்தீங்கன்னா டயா 2.5. இப்போ நான் டயா 2.5க்கு நம்ம ட்ரா பண்ணுறேன். சி கொடுத்து என்டர் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் இருக்கும். நான் சர்க்கிளை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காம பாருங்க. இப்போ ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் கேட்கல ஸ்க்ரீனில் வச்சு கிளிக் பண்ணுறேன். லெஃப்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபிங்கரை எடுத்துட்டு மவுஸை மட்டும் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணோம்னா இந்த சர்க்கிள் கிரியேட் ஆகும். இந்த சர்க்கிள் வந்துடும். அப்போ அந்த என்ன கேட்குன்னா சர்க்கிள் ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்கும். அப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கல, டயால தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த டயாமீட்டரை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டி கொடுத்து என்டர் கொடுக்கலாம். டி கொடுத்து என்டர் கொடுத்தா ஸ்பெசிஃபை டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் கேட்கல 2.5 கொடுக்குறேன். 2.5 கொடுத்தோம்னா ஸ்மால் சைஸ் இருக்கா, அதை ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த இன்னர் சர்க்கிள் 2.5 ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் சர்க்கிள், இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4.0, அந்த அவுட்டர் சர்க்கிள் ஓவரால் அதுவே நம்ம ட்ரா பண்ண போறோம். அதே மாதிரி சி கொடுத்து என்டர் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் கொடுத்தோன்னா ரேடியஸ் 4.0 இருக்குது. 4.0 கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா அந்த அவுட்டர் சர்க்கிள் வந்துருச்சு. இப்போ அவுட்டர் சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த யூடியூப் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த யூடியூப் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இங்க இருந்து டோட்டல் ஹைட், அப்போ டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 4.0. இங்கேருந்து 4.0க்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இங்கேருந்து 4.0க்கு ஒரு லைன் நம்ம ஆர்த்தோ ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டு இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த லைனை வெர்டிகல் லைனை ஆஃப்செட் அடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 0.38 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 0.38 நம்ம ஆஃப்செட் அடிக்க போகிறோம். அதுக்கு ஆப்செட் கமாண்ட். ஆப்செட் கமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே பேரலா எனக்கு வரணும்னா அது ஆப்செட் கமாண்ட் யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன் வெர்டிகலா இருக்கு, எனக்கு அப்படியே எனக்கு பேரலா வேணும், ரைட்ல வேணும், லெஃப்ட்ல வேணும், சம் டிஸ்டன்ஸ் வேணுமா நம்ம ஆப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஓ கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா ஸ்பெசிஃபை ஆப்செட் டிஸ்டன்ஸ் கேட்கும். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.38 கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். நம்ம எதுவும் ஆப்ஷன் கிளிக் போறோம், இந்த லைன் தான். அப்போ இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட்ல கொண்டு போனீங்கன்னா லெஃப்ட் சைடு வரும், ரைட்ல மவுஸ் மூவ் பண்ணீங்கன்னா ரைட் சைடு வரும். அப்போ எந்த சைடு வரும் நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் சைடு கேட்கும். ரைட் சைடுல கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் அதே ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் சைடு கேட்க லெஃப்ட் சைட்லையும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு இதை ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த டோட்டல் ஹைட், இப்போ இந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அப்போ அந்த சென்டர் பாயிண்ட்ல 2.25 வச்சிருக்காங்க. அப்போ எல்லு கொடுத்து என்டர் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இங்கே கிளிக் பண்ணிட்டு மேலே கொண்டு வரேன். ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன். F8 ஆன் பண்ணிட்டு மேலே 2.25க்கு கொடுக்குறேன். இங்கே 2.25 கொடுத்து என்டர் கொடுத்துட்டு இங்க சும்மா ஒரு லைன் வரைஞ்சிட்டு என்டர். இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா ஒரு சர்க்கிள் வரைய போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 0.38 இருக்கு. இப்போ சி கொடுத்து என்டர் அதில் சர்க்கிள் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் கேட்கும். இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கேட்கல 0.38 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். வந்துருச்சுங்களா? இப்போ இதை நம்ம ட்ரிம் பண்ண போறோம். இப்போ ட்ரிம் பண்றது பார்த்தீங்கன்னா டிஆர் டபுள் என்டர். ஓகேங்களா? இப்போ டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு இதுல நமக்கு எது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, அதே மாதிரி இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. அதே மாதிரி மேல வந்தோம்னா இந்த லைனும் நம்மளுக்கு தேவையில்லை, அதே மாதிரி இந்த லைனும் தேவையில்லை, இந்த ஆர்க்கு தேவையில்லை, இந்த ஆர்க்கு தேவையில்லை. இப்போ நம்ம ட்ரிம் ஆயிடுச்சு. இப்போ என்டர் கொடுத்துட்டு
இந்த லைனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைனு இந்த லைன் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. மறுபடியும் இந்த லைன் இருக்கும், இதுவையும் டெலீட் பண்ணிடு. இப்போ டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த ஒன் சைடு மட்டும் யூடியூப் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் சுற்றி கொண்டுட்டு வர போறேன். அப்போ சுற்றி நான் மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 மொத்தம் 6 இருக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அப்போ இதை எப்படி கொண்டுட்டு வரலாம்னா, இதை காப்பி பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரே கமாண்ட் இருக்கு. அந்த அரே கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் அரே, செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பாத் அரே, தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா போலார் அரே. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன தேவைப்படுதுன்னா, இந்த டிராயிங்ல பர்டிகுலரா என்ன தேவைப்படுதுன்னா போலார் அரே தான் தேவைப்படுது. போலார் அரே என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 360 டிகிரில எனக்கு தேவைப்படுதுன்னா அது வந்து போலார் அரே. அதான் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? இப்போ நான் வந்து அரே கமாண்ட் கொடுக்க போறேன். இங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் வரல ஏஆர் இல்லைன்னா ஏஆர்ஆர் ஏஒய்னு கொடுக்கணும். ஏஆர் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். இப்போ நம்ம எதுவும் அரே பண்ண போறோம்? இந்த யூடியூப் மாதிரி உள்ளதான். சரிங்களா? இதுல அப்படியே செலக்ட் பண்றது. செலக்ட் பண்ணிட்டு என்டர் என்டர் கொடுத்தோன்னா என்டர் அரே டைப்னு கேட்கும். சரிங்களா? இப்போ நம்ம அரே கொடுக்க போறோம். அரேல வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப். அதுல வந்து என்டர் அரே டைப்ல ரெக்டாங்குலர், பாத், போலார் இருக்கும். இப்போ அந்த போலார் பார்த்தீங்கன்னா போலாரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஆஃப் அரே. அப்ப சென்டர் பாயிண்ட் கேட்கும். சென்டர் பாயிண்ட்டுக்கு கீழே இந்த பார்த்தீங்களா சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இருக்கு. கிளிக் பண்ணணும் பாருங்க, சுத்தி வந்தோம். இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுல வந்து இப்போ மேல பார்த்தீங்கன்னா அரே கிரியேஷன் இருக்கும். அரே கிரியேஷன்ல ஐட்டம்ஸ் அண்ட் ரோ அண்ட் லெவல்ல இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுறது ஐட்டம்ஸ் தான், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ இதுல என்ன பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 இருக்கு. அப்ப 6 கரெக்ட் தான். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அரேல தேவைன்னா 8 கொடுத்தோம்னா 8 வரும். அது வருது பார்த்தீங்களா? நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து 6 தான் இருக்கு. அப்ப நம்ம 6 கொடுக்கணும். கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துரும். இப்போ இது என்ன பண்ண போறோம்னா ட்ரிம் பண்ண போறோம். அதே மாதிரி ட்ரிம் கமாண்ட் டிஆர் கொடுத்து டபுள் என்டர் கொடுத்துட்டு எது தேவையில்லையோ இங்கே தேவையில்லை, அதே மாதிரி இந்த ஆர்க்கு தேவையில்லை, இந்த ஆர்க்கு தேவையில்லை, இந்த ஆர்க்கு, அதே மாதிரி இந்த ஆர்க்கு இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தாரு. இப்போ நம்மளுக்கு இது கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இந்த பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல இந்த ஆர்க் மாதிரி இருக்கு, அவுட்டர்ல ஒரு விங்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 1.5. அப்ப அதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் இந்த சென்டர்ல இருந்து 4.5க்கு ஒரு லைன் வரும். அந்த லைன்ல இருந்து ஒரு சர்க்கிள் வரும். இப்ப நான் கவனிங்க, எல்லு கொடுத்து என்டர், லைன் மாதிரி எல்லு கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கும். இங்க வச்சு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி இந்த சைடு வரும். அப்ப அது வேல்யூ 4.5 கொடுத்து என்டர் என்டர். இப்ப இந்த நம்மளுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இந்த எண்ட் பாயிண்ட்ல வச்சு ஒரு சர்க்கிள் வரும். சி கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் கேட்கும். இந்த சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்கும். அப்ப ரேடியஸ் 1.5 கொடுத்துக்கலாம். 1.5 கொடுத்து என்டர் இருந்துச்சுங்களா? இப்போ இது நம்ம ட்ரிம் பண்ண போறோம். ட்ரிம் பண்றது வந்து ட்ரிம் கமாண்ட் டிஆர் கொடுத்து டபுள் என்டர் கொடுத்தோன்னே இந்த சர்க்கிள் இந்த அவுட்டர் தேவையில்லை, இந்த ஆர்க்கு தேவையில்லை கொடுத்துட்டு என்டர். இப்போ நம்மளுக்கு ஆர்க்கு வரைஞ்சாச்சு, ஒரு பினியன் மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்க்கை நம்ம சுத்தி கொண்டு வரப்போம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் கொடுத்து அரே கமாண்ட் போலார் அரே தான். ஏஆர் கொடுத்து என்டர் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். செலக்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஆர்க்கை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோன்னே என்டர் அரே டைப்னு கேட்கும். என்டர் அரே டைப்ல போலாரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னா ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஆஃப் அரேன்னு கேட்கும். அதுல இந்த சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 6 வந்துடும். கரெக்டா? இப்போ க்ளோஸ் கொடுத்துறேன். க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ இது வந்து ட்ரிம் பண்ண போறோம். டிஆர் கொடுத்து டபுள் என்டர் கொடுத்தோன்னா இந்த அவுட்ரு இந்த ஆர்க் அவுட்ரு எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிட்டு என்டர். இப்போ ட்ராப் பண்ணியாச்சா? இப்போ ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லைன் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு டெலிட். இப்போ நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இதை ட்ராப் பண்ணிட்டு இது நம்ம 3D கன்வெர்ட் பண்ண போறோம். 3D கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வியூ, இது டாப், இது ரைட் வியூ இல்லைன்னா ஃப்ரண்ட் வியூ இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிப்போம். எக்ஸ்ட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 0.5 0.5 வருது. அதுல இன்னர் ஆப்ஜெக்ட் வந்து 0.5, அவுட்டர் ஆப்ஜெக்ட் வந்து 0.5. அப்ப இது வந்து நான் எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் யூஸ் பண்ண போறேன். எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3D டூல்ஸ்ல இங்கே எக்ஸ்ட்ரூட் இருக்கும். பட் வந்து என்னன்னா இது எக்ஸ்ட்ரூட் பண்றதுக்கு முன்னாடி ரீஜெயின் பண்ணணும். ஏன்னா ஒன்னா சேர்க்கணும், ஒரு கோஆர்டினேஷனா வரக்க ஒன்னா சேர்க்கணும். ஆனா இது ரீஜெயின் கொடுத்தா ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன். இதுல வந்து ஆர்இஜி கொடுத்து என்கிட்ட இதை செலக்ட் கொடுத்தேன்னா 0 ரீஜன் தான் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ரீஜன் ஆகல. ஏன்னா இங்க ஒரு ரீஜன் தான் இருக்கு, இது வந்து தனியா தான் இருக்கு. ஏன்னா நான் எப்போதுமே அரே பண்ணோம்னா அரே பண்ணதுக்கு அப்புறம் அதை உடைச்சிடும். எப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடும். எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் 3D நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இது கண்டிஷன். சரிங்களா? இது கம்பல்சரி பண்ணியா? இப்ப இந்த கமாண்ட் பார்ல போயிட்டு EX கொடுக்க கூடாது. நல்லா கணக்கு EX கொடுத்து டபுள் என்ட்ரு கொடுத்தா எக்ஸ்டெண்ட் ஆயிடும். சரிங்களா? EXT கொடுத்தா என்ட்ரு கொடுத்தா எக்ஸ்ட்ரூட் ஆயிடும்.
அதே மாதிரி எக்ஸ்ப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ் கொடுத்து என்டர் கொடுக்கணும் சரிங்களா. ஏன்னா எக்ஸ்டெண்ட் இஎக்ஸ் வரும், எக்ஸ்ப்ளோருக்கு வந்து இஎக்ஸ்டி வரும், எக்ஸ்ப்ளோருக்கு வந்து எக்ஸ் வரும். அப்போ எல்லாத்தையும் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதுவே குறைக்கிறது வந்து எக்ஸ்ப்ளோர் எக்ஸ் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குதா, இந்த இந்த அரே பண்ணதையும் இங்கே அரே பண்ணதையும் கிளிக் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ கிளிக் பண்ணோம்னா தனித்தனியாக செலக்ட் ஆகும். இப்போ நான் வந்து ரீஜன் கொடுக்குறேன். இப்போ கமெண்ட் பார் வந்து பார்த்தீங்கன்னா REG கொடுத்து என்டர் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். செலக்ட் ஆப்ஜெக்ட் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோன்னே இதில் வந்து இப்போ கிளிக் பண்ணி தரேன், ஒன்றா செஞ்சிருச்சா புரியுங்களா. இப்போ வந்து இதுவே ரீஜன் பண்ணியாச்சு. ரீஜன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து இதுவே 3D கன்வெர்ட் பண்றது எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் யூஸ் பண்றது இதுவே நம்ம ரொட்டேட் பண்ணணும். டிராயிங் வந்து வியூவை மாற்றணும், ரொட்டேட் கமாண்ட் கிடையாது, வியூவை மாற்றணும் சரிங்களா. வியூவை மாத்துறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல டாப் கார்னர்ல கொண்டு வரணும்னா டாப் வியூ கண்ட்ரோல் இதில் போனோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல இருக்கும். இதுல நம்ம சவுத் ஈஸ்டோ நார்த் வெஸ்ட் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா லோயர் வெஸ்ட் வச்சிருக்கீங்கன்னா வியூல போயிட்டு இந்த மெனு பார்ல வியூ இருக்கும், வியூல 3D யூஸ் பண்ணீங்கன்னா 3D வியூஸ்ல டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் இருக்கும். அதுல சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் இதெல்லாம் சவுத் வெஸ்ட்ல வைக்க. இப்ப இந்த மாதிரி வந்துருச்சு. அந்த அப்புறம் வியூவை மாத்திட்டு இப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஜெட் 3 ஆக்சிஸுமே காமிக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் மட்டும் தான் காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஜெட். இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் யூஸ் பண்ண போறேன். இங்க கமாண்ட் பேர்ல போயிட்டு EXT கொடுத்து என்டர் செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா மேல வந்து உங்களுக்கு ஹைட் வரும். அப்ப ஸ்பெசிஃபை ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் வரும். அப்ப அந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 0.5 கொடுக்கணும். ஏன்னா சைடு உள்ள கொடுத்துருக்காங்க 0.5 கொடுத்து என்டர். இப்போ நம்ம ட்ராப் பண்ணிடுது. இப்போ வந்து எனக்கு இதை வந்து ரியலா எனக்கு பார்க்கணும்னா இந்த வியூக்கு பக்கத்திலே 2D ஒயர் ஃப்ரேம் விசுவல் ஸ்டைல் கண்ட்ரோல் இதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்ல வைக்கலாம், சேடர்ல வைக்கலாம். அப்படி சப்போஸ் இதுல வரலைன்னா என்ன பண்றீங்கன்னா வியூல போயிட்டு விசுவல் ஸ்டைல்ஸ்ல இந்த பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக் 2D ஒயர் ஃப்ரேம் இப்போ இதில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ரியலிஸ்ட். இப்போ வந்து நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளது வந்து நம்மளுக்கு கட் ஆகலை. அப்போ இன்னர் பார்ட் வந்து கட் ஆகலை. அப்போ கட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட்னு ஒரு கமாண்ட் இங்கே 3D டூல்ஸ்ல இங்கே சப்ட்ராக்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கும் சரிங்களா. இதில் வந்து நம்ம இங்கே போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க சப்ட்ராக்ட் இருக்குங்களா. இதை வந்து நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணி நான் கட் பண்ண போறேன். அப்போ சப்ட்ராக்ட் வந்து கமாண்ட் பார்ல போயிட்டு SU கொடுத்து என்டர் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கல. இந்த அவுட்டர் ஆப்ஜெக்ட் ஒன்று இன்னர் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. இப்போ எப்போதுமே நம்ம செலக்ட் பண்ணல பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் அவுட்டர் ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்கணும். அடுத்து மறுபடியும் செலக்ட் ஆப்ஜெக்ட்களை இன்னர் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி என்டர் கொடுக்கலாம். இன்னர் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி என்டர் கொடுக்கலாம். கரெக்டாக இதுவே இன்னொரு மெத்தட் சொல்றேன். SU கொடுத்து என்டர் அவுட்டர் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு என்டர் அடுத்து ஓவரால செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்க. இதை கொடுத்து என்டர் அந்த இப்போ நம்ம இதுவே ட்ரா பண்ணியாச்சு ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொட்டேட் பண்றது பாத்தீங்கன்னா கீபோர்ட்ல ஷிஃப்ட் லாங் பிரஸ் பண்ணிட்டு அதே மாதிரி மவுஸ்ல ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும். அந்த ஸ்க்ரோலை வந்து லாங் பிரஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம ட்ராப் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னர் பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னர்ல அவுட்டர் சர்க்கிள் வந்து டயர் 2.5 இருக்கு, இன்னர் சர்க்கிள் வந்து 1.5 இருக்கு. அது போக ஒரு கீவே எடுத்துக்கலாம் ஓகேல கட்டு மாதிரி. அப்ப இதையும் அதே மாதிரி டாப்ல வச்சுட்டு வியூல போயிட்டு டாப்ல வச்சுட்டு வெளியில கூட வரையும் சரிங்களா. இங்கே தனியா நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ சர்க்கிள் கொடுக்குற C கொடுத்து என்டர் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் இருக்கும். இதை வச்சு இதுக்கு நேராக கூட இதை வச்சு கூட வரைஞ்சிக்கலாம். அப்ப இது என்ன கேட்குது ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். அப்ப இதுல வந்து டயா வந்து 2.5 கொடுத்துருக்கான். இந்த டயாமீட்டர் கிளிக் பண்ணிட்டு 2.5 கொடுத்து என்டர் நம்ம கொடுத்துட்டேன். அடுத்து வந்து இன்னர் சர்க்கிள் வந்து டயா வந்து 1.5 கேட்குது. C கொடுத்து என்டர் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் கேட்குது. இதை கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து 1.5 டயா வந்து கொடுத்துட்டு 1.5 கொடுத்து என்டர் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ராப் ஆயிடுச்சு. இதுல இருந்து கீவே போட்டுக்கலாம். கீவே வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 0.2, லென்த் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க 0.36 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் ஹைட் 0.925 கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா இதுல இருந்து ஒரு லைன் எடுக்கிறேன். இந்த லைன் எடுத்து இங்க சென்டர்ல இருந்து எவ்வளவுக்கு வரைகிறேன்னா 0.925 அதனால ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் புக்கில் இருக்கும். ஏன்டா கொடுத்துட்டு இந்த சைடு வரும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 0.36. அப்போ 0.36 பாதி. அப்போ 0.36 பாதி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சும்மா கேல்சியம் பண்ணிக்கிறீங்க. இதை கூட டைப் பண்ணிக்கலாம் கேல்குலேட்டர்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் இருக்கும். இந்த கால்குலேட்டரை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கேல்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.36 0.36 கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுக்குறேன் 0.18 வருது. இதான் அதோட வேல்யூ. சரிங்களா? இது இல்லாமல் டைப் பண்ணிக்கலாம் 0.18. அப்போ லைன் எடுக்கிறேன். இங்க இருந்து 0.18 ஒரு லைனு அப்படியே கீழே இறக்குறேன். கீழே என்ன பண்றேன்னா இதோட நம்மளுக்கு ஹைட்டு தெரியாது. சரிங்களா? அப்ப 0.2 கொடுத்துருக்காங்க. என்ன பண்றீங்கன்னா சும்மா வச்சு கிளிக் பண்ணிட்டு என்டர். இப்ப இதே மாதிரி இந்த சைடு தேவைப்படுது. அதே மாதிரி கூட வரைஞ்சுக்கலாம், இல்லையா மிரர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் லைனே வரைஞ்சுக்கலாம். 7 கொடுத்து என்டர். இங்க இருந்து 0.18 கொடுத்து என்டர். அப்படியே கீழே எடுத்தாந்து இங்க வச்சு கிளிக் பண்ணி என்டர் கொடுக்குது. இப்ப இதை வந்து நம்ம இந்த சென்டர் ஆஃப் லைனை டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு ட்ரிம் பண்றோம். டிஆர் கொடுத்து டபுள் என்டர் கொடுத்துட்டு இந்த லைனை இந்த ஆர்க்கு இந்த லைன் கொடுத்து என்டர். இப்ப ட்ரிம் பண்ணியாது. இப்ப இதை ட்ராப் பண்ணியாது. இது வந்து இப்ப 3D எக்ஸ்ட்ரூட் பண்றது ரீஜன் பண்ணணும். சரிங்களா? ரீஜன் REG கொடுத்து என்டர். இதை செலக்ட் பண்றேன். 2 ரீஜன் கிரியேட்டர்னு வரும். கொடுத்தோன்னே இந்த 2 ரீஜன் கிரியேட்டர்னு வரும். இப்ப இதை 2D ஒயர் ஃப்ரேம்னு வச்சு பாத்துக்கலாம். அச்சா இப்போ இது வந்து வியூ மாதிரி வியூவில் போயிட்டு சவுத் வெஸ்ட்ல வைக்கிறது வச்சுட்டு இப்போ வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரியலிஸ்டில் வச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ரியலிஸ்டிக்ல வச்சுட்டு இப்போ வந்து EXT கொடுத்து என்டர் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். இது அப்படியே மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோன்னா மேலே எக்ஸ்ப்ளோர் ஆகுதான். எக்ஸ்ப்ளோர் வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மொத்தம் வந்து 0.5 0.5 இருக்கு. அப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா 0.5 0.5 வந்து 1 நம்ம டைப் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து தனியா கொடுத்துருக்காங்க 0.5. நான் இப்போ வந்து என்ன கொடுக்குறேன்னா 1ன்னு கொடுக்குறேன், 1.0ன்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போ இன்னர் பார்ட்ஸ் வந்து கட் ஆகல. அதுக்கு வந்து சப்ட்ராக்ட் கமாண்ட் SU கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் கீழே அவுட்டர் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு என்டர். அடுத்து ஓவரால செலக்ட் பண்ணிட்டு என்டர் வந்துருச்சுங்களா? இப்ப இதை நம்ம டிராப் பண்ணியாச்சு. இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி அந்த ஸ்க்ரோலை பிரஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டேட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து இதுல அசம்பிள் பண்ண போறோம், மூவ் பண்ண போறோம். அதான் அசம்பிள். இதுக்கு அதுக்கு முன்னாடி கலரை மாற்றிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஹோம்ல போயிட்டு ஹோம்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இருக்கும். ப்ராப்பர்ட்டியில பைலேயர்ல ஆப்ஜெக்ட் கலர் இருக்கும். இதுல போயிட்டு ஏதாவது கலர் வச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு கலர் வச்சு நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச கலரை இந்த கலரை மாற்றிக்கலாம். அப்போ ரெட் வைக்கிறேன். ரெட் வச்சுட்டு எஸ்கே கொடுக்குறேன். இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள நான் இதை அசம்பிள் பண்றேன். அசம்பிள் பண்றதுக்கு எப்போதுமே நல்லா கொஞ்சம் டேரக்டா மூவ் பண்ணி வைக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க 2D ஒயர் ஃப்ரேம் வச்சு அசம்பிள் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இதை 2D ஒயர் ஃப்ரேம் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதை மூவ் பண்ணி இங்க வைக்க போறோம். மூவ் கமாண்ட் எம் கொடுத்து சரிங்களா? கமாண்ட் பார்ல எம் கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். செலக்ட் ஆப்ஜெக்ட்ல இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணாதான் மூவ் பண்ண முடியும். இந்த இருக்கிறதுல சென்டர் பாயிண்ட் இந்த பாயிண்ட் கிளிக் பண்றேன். இதுதான் ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கிறேன். எஃபைட் ஆஃப் பண்ணிட்டு இது மேல அவுட்ல தூக்கி வைக்கிறேன். வச்சுட்டு ரியலிஸ்ட் வந்து பார்த்தோம்னா கரெக்டா உள்ள அணுகிருக்கும். இந்த இருக்கிறதுல இப்ப இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா கீழே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். கவனிங்க, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இதுல நம்ம மேல மூவ் பண்ண போறோம். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மூவ் பண்ணிக்கலாம். இதை 2D ஒயர் ஃப்ரேம் வச்சுட்டு இதை வந்து மூவ் கொடுக்குறேன். எம் கொடுத்து என்டர். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். அதே சென்டர் பாயிண்ட பிடிச்சி அப்படியே மேல மூவ் பண்ணிட்டு ஆர்த்தோ ஆன் பண்ணிக்க இப்போ மாட்டோம். மேல மூவ் பண்றது ஒரு 0.25க்கு மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு ரியலிஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்துருச்சுங்களா? இதை நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் ஜெனிவா மெக்கானிசம் டிரா பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5th செம்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு இந்த சப்ஜெக்ட்ல இது வருது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மொத்தம் வந்து ஒரு 6 எக்ஸசைஸ் இருக்கும். சிம் லேப்ல வரும்னு நினைக்கிறேன், கேட் லேப்ல. சரிங்களா? இது வந்து இப்படிதான் டிரா பண்றதுக்கான மெத்தட். நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பேரிங் பிளாக் எப்படி டிரா பண்றதை பத்தி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்ல இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.